இந்த ஹிதுபத்து நிக்காவை பொறுத்த வரைக்கும் மகரம் தீர்மானிக்கப்பட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிறகு இன்றைய காலத்துல கட்டாயம் ஹிதுபத்து நிக்காவில் பேச வேண்டிய சில விஷயங்களுக்கு அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இன்றைய காலத்துல திருமணங்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடக்குது. குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்கள் மார்க்கவாதிகள் என்றவங்க காணாம போற முக்கியமான 3 இடம். ஒன்று கல்யாணம், 2வது ஊடு கட்டுறது, 3வது பிசினஸ். சரியா? அடையும் வரைக்கும் அப்படி இருப்பாங்க. அந்த இடத்துல கல்யாணம் ஹோல் திருமணத்துக்கு போக மாட்டேன், அதை ஹராமாக்கி விளங்கிட்டா, அதுக்கு போக மாட்டேன், இதுக்கு போக மாட்டேன் இருந்த ஆளெல்லாம் அவங்களோட மகள்கிட்ட கல்யாணம் வந்த உடனே இது சம்பந்தமா ஏதாவது கருத்து புறம்பாடுகள் அறிஞர்களுக்கு மத்தியில இருக்கிறார். ஏன் ஊருக்கெல்லாம் உனக்கு கருத்து புறம்பாடு விளங்கல, ஓண்ட பிள்ளைக்கேடு வரக்குள்ள இஜ்திஹாத் ஃபுகஹா உல் மதாஹிப் அல் அர்பா விளங்கிட்டா, 4 மதுஹப் இமாம்கள், லாஹிரியான் ஒரு மதுஹப் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். எல்லா மதுஹப் அவருக்கு அப்ப கேள்விப்படும் விளங்கிட்டா. சுஃபியான் தௌரி ஒரு இமாம் தானே, அவருடைய ஒரு மதுஹப் ஒன்று இருக்கு தானே, எல்லாம் கருத்துக்கள் ஆய்வு செய்யறாராம். அந்த மாதிரி ஆக்கள் அந்த நிமிஷத்துல பேசுற டைம்லயே மனோ இச்ச உச்சகட்டம் நமக்கு விளங்குதா இல்லையா? இந்த ஃபிக்ஹ் நீ பொய்க்கு தானே யூஸ் பண்ற, அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றவனா யூஸ் பண்ற. உனக்கு என்னதுக்கு இந்த நீ உண்மையிலே உனக்கு அந்த இடத்துல ஆய்வு வந்தா நீ என்ன செய்ய மூடிக்கிற அந்த ஆய்வு. இந்த இடத்துல நமக்கு ஆய்வு தேவையே இல்லை. ஆய்வுல கூடுமண்டே இருந்தாலும் கூட நீ செய்யப்படாது. ஏன் நீ இந்த இடத்துல தடமாற கடைசி திருமண நேரத்துல அப்படியே தலையிலா மாறிடுறான். சில சுபஹானல்லாஹ் சிலர் இவங்களும் மாறுவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருடைய திருமணத்திலையும் அப்படி பக்காவா அடிச்சு பேசினவங்க. இதெல்லாம் போவோம், இதெல்லாம் கூடாது, ஹராம். பன்றி இறைச்சி லெவலுக்கு என்ன செஞ்சான், பன்றி இறைச்சி அந்த இருக்கிற ஹராம் லிஸ்ட்ல நமக்கு சொல்லாத மிருகத்தெல்லாம் கொண்டு போட்டு விளங்கிட்டா. அப்படி லிஸ்ட்ல இருந்த பாட்டியெல்லாம் அவங்களோட மகள்கிட்ட கல்யாணத்துல பார்த்தா கூடுமட்டத்தை கூடாதுன்னு சொல்லிட்ட பாட்டியெல்லாம் தான் அவங்களோட மகளுடைய கல்யாணத்தை பார்த்தா திருமண பேச்சுவார்த்தை அகதனிக்காகவே வேற லெவல்ல நடக்குது. கேட்டா இந்த நண்பர்கள் கூட தானே எனக்கு ஃப்ரெண்ட், மற்றவங்கள ஏழை பாலைகள் காட்டுவாசிகள் தானே மற்றவங்களாம். இவருக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் காட்டுக்குள்ள வேடுவர் டீம் விளங்கிட்டா, அத கற்கால மனிதர்களாக அவங்க சரியா சேர்ந்தவங்க தானே. இந்த மாதிரி ஒரு பேச்சு பாக்குறேன். சுபஹானல்லாஹ், இப்படியுமா மனிதர்? இப்ப அவர் ஃபத்வா கேட்கிறார். இப்ப இது சம்பந்தமான சட்டம் என்ன? இப்ப சில உலமாக்கள் போய் மாட்டிக்கிறார், நீங்க இந்த பயானுக்கு வரலாமா அப்படின்னு. அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தா அவர் கல்யாண விஷயத்துல அப்படி பக்காவா இருந்தவர். அவரு போயிடுறாரு. போய் பார்த்தா எல்லாம் தலைகீழ். இவர் இப்படி நடக்கிறார். அவருக்கு அங்க சங்கடம். ஏன்னா அவர் 100% நினைச்சு போனது இவர் இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்லி. அந்த சிலரை பார்த்தா விளங்கு, இவர் ஆடம்பரத்தில் உள்ளவர், வசதியானவர், கோடீஸ்வரர், கொடியேட்டி பறக்குவாரு விளங்கிட்டா, ஹெலிகாப்டர்ல தான் கல்யாணம் நடக்கும், பூத்துவாங்க, இதெல்லாம் நல்லா விளங்கிரு. இந்த லெவலுக்கு உள்ள பார்ட்டியில நம்ம போக முந்தையே நமக்கு விளங்கிரு, இது நம்ம செட் ஆகாது, நம்ம போகக்கூடாது, நம்மளுக்கு விளங்கிரு. இது என்னடா, இந்த ஆள் இப்படித்தான் நடத்தவே மாட்டார்னு தெரிஞ்ச ஒரு கல்யாணத்துல போனா நாங்க தலையிடலாம். அப்ப விளங்குதானே கல்யாணத்துல என்ன செஞ்சிடறான், இஸ்லாத்தை விட்டுடுறான். அடுத்தது என்ன, பிசினஸ் என்று வந்தா இஸ்லாத்தை விட்டுறான். வீடு கட்டக்குள்ள இஸ்லாத்தை விட்டுருவான். வீடு கட்டுற டைம்ல எப்படியாவது அதுல நெகிழ்ந்து அதை விளங்கிட்டா அப்படி போய் இஸ்லாத்தை விட்டுருவான். இந்த மாதிரி இடங்களை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், தெளிவா பேசிடணும் அந்த இடத்துல. இந்த திருமணத்துல பொறுத்த வரைக்கும் ஆடல் பாடல் இருக்காது, ஆண் பெண் கலப்பு என்ன செய்யாது, இருக்காது. ஒரே ஸ்டேஜ்ல ஊருக்கே பொண்ணாகவும் ஊருக்கே மாப்பிள்ளையாகவும் இருக்கிற அந்த வேலை நடக்காது. ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணை உட்கார வச்சு எல்லா பெண்களையும் அவர் பாக்குறாரு. அந்த பெண் எல்லா மாப்பிள்ளைகளும் அங்க என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. பக்கத்துல இருந்து போட்டோ அடிச்சுக்கிறது, கை குலுக்கி கொள்றது, டான்ஸ் ஆடிக்கிறது, சினிமா பாட்டு போட்டு சைத்தான வெளிப்படுத்துறது விளங்கிட்டா. இந்த மாதிரியான எந்த நடவடிக்கையிலையும் இதுல நம்ம இருக்க மாட்டோம். இதுல ஒரு துளி நம்ம என்ன செய்ய மாட்டோம், அனுமதி தர மாட்டோம். கேமராமேனை உள்ளுக்கு வர்றது, அவரு போட்டோ அடிக்கிறது, அவர் வீடியோ எடுத்துக்கிறது, அவர் தேவையான கட் பண்ணி அவன் வச்சுக்கொள்வான். முஸ்லீம் அல்லாதவங்க நிறைய பேர் என்ன செய்யறது, அந்த மாதிரி நடந்து கொள்றது. இந்த மாதிரியான கல்யாணங்கள் ஒரு வீடியோ எடுத்தா என்ன எடுக்கிற வீடியோ, அந்நிய பெண்ணை எப்படி நீ வீடியோ எடுப்பாய், ஒரு அந்நிய பெண்ணை நீ எப்படி வீடியோ எடுப்ப, யார் உனக்கு உரிமை தந்தது, அந்த பெண்களுடைய பேச்சு, அந்த நடை போட இதெல்லாம் என்ன எடுக்கிறான். ஒரு இஸ்லாமிய திருமணம் என்ற ஒரு பெண்கள் தனியான இடம் கொடுத்து, யாருமே பார்க்க முடியாத அமைப்பிலான ஒரு இடத்தை கொடுத்து, அவங்க அபாயம் இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, முந்தான இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, அங்க போட்டோ கேமராக்கள் இல்லாம இருந்தா பிழை இல்லையே. தனி பெண்கள் மட்டும்தான் அந்த இடத்துல அவங்க வேண்டிய மாதிரி இருக்கலாம். அந்த இடத்துல துஃப் அடிச்சா கூட பரவாயில்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஃப் அடிங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல பெண்களுக்கு மத்தியில பெண்கள் ஆட்டம் டான்ஸ்ன்றது கூட மார்க்கம் என்ன செய்யல, எங்களுக்கு தடை செய்யல. அவங்க சந்தோஷமா இருந்து கூட தடை செய்யல. ஆனா ஒரு ஆண் பார்க்க முடியாம இருக்கணும், வீடியோ என்ன எடுக்க முடியாம இருக்கணும், போட்டோ அடிக்க முடியாம இருக்கணும். சொல்லலுமா? இப்ப பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் பேட்மிண்டன் விளையாட்டுன்னு சொல்றான். பேட்மிண்டன் பெண்கள் மட்டும் கலந்து கொள்றாங்களாம்னு ஒட்டிக்கிறான். அங்க போனா போனெல்லாம் பறிச்சு வச்சிருவாங்களான்னு. சும்மா கதை தான். போறதுக்கு முந்தையே போட்டால் பேஸ்புக்ல போனா தானே எடுப்பாய், போக முந்தைய வீட்டுல வச்சே ட்ரெஸ்ஸை போட்டு போட்டோ
விளங்கிட்டா? நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையிலான பேட்மிண்டனுக்கான பயணம், சுப்ஹானல்லாஹ். விளங்கிட்டா? இந்த மாதிரி ஒரு நடக்கக்கூடிய இடத்துல எப்படி நம்பி நம்ம இந்த எல்லார கையிலையும் போன் இருக்கு, அவன் எப்படி நம்பி நம்ம அப்படி அந்த இடத்துல என்ன செய்ய நடந்து கொள்றது என்ற ஒரு மோசமான இந்த நிபந்தனைகளை மிச்ச தெளிவா பேசணும். இப்படித்தான் அந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு அதுல சிரிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, இவ்வளவுதான் சட்டம், இப்படிதான் நடக்கும். திருமணமே உடைஞ்சாலும் பரவாயில்ல, இதுதான் சட்டம்னு அப்படி நூலுக்கு நிக்கணும். விளங்கிட்டா? இது மார்க்கத்துல இது பிழைனா பிழை தான். அந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்றது பரக்கத்து இல்லாம போயிடும். ஒரு ஆடல் பாடல் அட்ஜஸ்ட் பண்றது, கூத்து கும்மாளத்தை அட்ஜஸ்ட் பண்றது, மாப்பிள்ளை கொண்டு அங்க வைக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்றது, மாப்பிள்ளையோட பெரிய பட சாச்சர மகன் நானும் வந்து ஒரு போட்டோ அடிக்க போறாருன்னு சொல்றது, இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் கொண்டு வந்து அசிங்கப்படுத்திடுறான். அவர் மட்டும் ஒரு போட்டோ அடிச்சாரு, அவர் வயசாளி தானே, அவர் வயசாளி உனக்கு வயசாளி தான், ஊருக்கு வயசாளி இல்ல, அவரு ஊருக்கு அவர் என்ன அஜனபி தான். அப்ப அந்த சட்டத்துல எல்லாம் மிச்சம் கிளியர் ஆகி பெண்கள் சைட்ல இல்ல, ஆண்கள் சைட்ல இருக்கணும். இந்த மாதிரி தான் அந்த திருமணம் நடக்க வேண்டும் என்றதுல மிக ஸ்ட்ரிக்டா நம்ம பேசிக்கிறோம். இதுல சில இல்லாத நிபந்தனைகளை வச்சுக்கிறாங்க, அது நம்ம ஜோடனை சம்பந்தமா பேசுவோம். இந்த விஷயங்களை திருமண விஷயங்கள்ல அதே போல பெண்ணோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி அந்த பெண் இருக்கணும், உங்க அபாயா போடணும், மார்க் ஒழுக்க விஷயங்கள் எப்படி இருக்கும், நீ ஓண்ட நிபந்தனைகள்லாம் அந்த பேச்சுவார்த்தையில மிச்சம் தெளிவா என்ன செய்யணும், பிரிக்கணும். சிலர் வந்து இப்படி ஸ்ட்ரிக்டா பேசக்கூட என்ன நினைப்பாங்க, கொடூரமாய்ப்பாங்களோன்னு கல்யாணத்தை கட் பண்ணி விடுறது, கொடூரமாய்ப்பாங்களோடு கல்யாணத்தை கட் பண்றது, அப்படி வரக்கத்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறது தோணுது இல்லை. உங்களுக்கு அந்த கேரக்டரை பார்த்தா விளங்கு, அந்த சட்டம் போடக்குள்ளேயே அவருடைய கேரக்டரும் என்ன செய்யும் விளங்கு, நல்ல குவாலிட்டி தான், மார்க்கத்தை என்ன செய்யறாரு விரும்புறாரு, அவனுக்கு அந்த அந்த இடத்துல அவனோட பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கும், மகளுக்கு என்ன செய்யும் பாதுகாப்பு இருக்கும், ஒரு ஃப்ரீடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீடம் இருக்குதான் கல்யாணம் காணாம போயிடும், அந்த ஃப்ரீடம் கொடுத்து வேலை இல்லை. அப்ப அதனால அந்த இஸ்லாத்துடைய வரையறைக்குள்ள இது நடக்கும் என்ற பகுதியை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதுல தெளிவாக நம்ம பேசிக்கொள்ள வேண்டும். இதுதான் திருமண பேச்சுவார்த்தையோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களுடைய ஒரு ஒரு என்னது ஒரு சுருக்கமான வடிவம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்த பகுதியாக அக்துன் நிக்கா, அதாவது திருமண ஒப்பந்தம் என்ற பகுதிக்கு போவோம். அந்த திருமண ஒப்பந்தம் முதலாவது நம்ம மகருடைய சப்ஜெக்ட் என்ன செய்வோம், மகருடைய சப்ஜெக்டை பார்த்துட்டு திருமண அக்துன் நிக்கா என்ற பகுதிக்கு நம்ம போவோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.